நீங்க போல அவ சந்தோஷமா இருக்கணும்னா அவனுக்கு ஏத்த மாதிரி பொண்ணை பார்த்துல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். புதுசா ஆரம்பிக்காதீங்க. அவங்களாம் எதுவும் பண்ண மாட்டாங்களாமா? நீ குடும்ப பொம்பளை தானே? தங்கராஜ் வீட்டுக்கு போற நம்ம மதியும் சுரேஷும் அங்க போய் எளிய பூனையா இருக்காங்க. இதை பார்த்து கடுப்பாகிற தங்கராஜ் சுரேஷை கூப்பிட்டு, எப்பா என்னப்பா இப்படியே இருக்க அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் மாடிக்கிறேங்கிறேன். ஆனா நைட்டு தண்ணி அடிச்சுட்டு தங்கராஜ் கிட்ட சுரேஷ் என்ன பண்றான், இவ்வளோ ஒரு பொம்பளை ராட்சசி, இவளை பார்த்து கல்யாணம் வச்சுட்டீங்களா, நான் எப்படி வாழ்றது, என்னால் வாழ முடியாது ஓன்னு அழுகுறான். விடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ரேவதியும் தங்கராஜும் எளியும் முனையமா சண்டை படுக்கிறாங்க. இதை பார்க்குற மதி, ஐயா நம்ம நிலைமை எவ்வளோ தேவலமாச்சு, இவ்வளோ கொடுமையான வாழ்க்கை இங்கே வாழ்ந்துட்டு இருக்கா, மாமியார் இந்த பாடு போடுறாளே, நம்ம மாமியார் ஒன்றுமே பேச மாட்டுறாங்களே, அவங்கள இந்த பாடு படுத்திட்டோமேனு ஒரு நிமிஷம் யோசிக்கிறா மதி. ஆக தங்கராஜ் பண்ணுற கூத்து கொடுமையெல்லாம் பார்க்கும்போது ரேவதி இங்கே நிம்மதியான வாழ்க்கை வாழல, கொடுமையை தான் அனுபவிக்கிறா அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம மதி தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் தங்கராஜையும் கேள்வி கேட்க போறா, தங்கராஜையும் குழப்பத்துக்கு கொடுக்க போறா. இதுதான் வேலியில் போகிற ஓனான தூக்கி வேலியில் உள்ள கதையாக போகுங்கிற மாதிரி தங்கராஜ் இனிமேல் தான் சிக்கலை சந்திக்க போகிறான், அடிச்சு நிமித்த போகிறா நம்ம மதி.